1980 காலகட்டங்கள்லேருந்து இன்னி வரைக்கும் சென்னைக்கு வர பெரும்பாலானோர் இங்கே வீடு வாடகை கிடைக்குமா அப்படின்னு தேடி தான் வருவாங்க. இப்போ வளர்ந்து வந்த டெக்னாலஜி, சயின்ஸ், இன்டர்நெட் இது மூலமா பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. அது மூலமா பார்த்திங்கன்னா ஈஸியாக இன்றைக்கி ஒரு வாடகை வீடையோ இல்லை லீஸுக்கோ வீடு ஈஸியாக தேட முடியுது. ஆனால் என்னதான் நம்மளுக்கு வாடகை வீடு அப்படிங்கிறது ஈஸியாக கிடைச்சாலும் அந்த காலகட்டங்கள்லேருந்து இன்னிய வரைக்கும் வாடகைதாரர்களுக்கும் வீட்டு ஓனர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது அன்றாட பிரச்சனையாக இன்றைக்கி மாறிட்டு வருது. குறிப்பாக இவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக அது மாறி நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்குது. வீட்டு வாடகைதாரர்களுக்கும் ஓனர்களுக்கும் உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் புதிய வாடகை ஒப்பந்த சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது? இது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? வாங்க பார்த்துடலாம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். இந்த புதிய வாடகை ஒப்பந்த சட்டத்தில் ஒரு சில நிபந்தனைகளை அரசு கொடுத்துருக்கு. அதாவது இந்த நிபந்தனைகள் எல்லாமே ஓனருக்கும் டென்னண்ட்டுக்கும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் புதுசாக போட்டிருக்கிற இந்த புதிய வாடகை ஒப்பந்த சட்டத்தில் முதல் நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது கட்டாய முன்பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கட்டாய பதிவு அப்படின்னு சொல்லப்படுது. முந்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை நம்ம வாடகைக்கு விட்றோம் அப்படின்னா ஒரு 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்லையோ இல்லை 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்லையோ நம்ம அக்ரிமெண்ட்டெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு அதில் சைன் போட்டுட்டு அதை டென்னண்ட்டுக்கு ஒரு காப்பியும் அதே மாதிரி ஓனரும் ஒரு காப்பி வச்சுப்பாங்க. ஆனால் இனி வரும் காலகட்டங்களில் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு 2 பேர் மட்டும் வச்சுக்க முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜனவரி மாதம் ஒருத்தருக்கு வீடு வாடகைக்கு விட்றீங்க, அதுக்காக நீங்கள் பத்திரம்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஏற்படுத்தின அந்த அக்ரிமெண்ட்டை அடுத்த 2 மாதத்துக்குள்ளே, அதாவது மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கட்டாயம் பதிவு செஞ்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம். 2வது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஸ்டாம்பிங். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி அதை கையாலேயோ இல்லை டைப்பிங்லேயோ ரெடி பண்ணி அதை 2 பேரும் வச்சுப்போம் இல்லைங்களா? ஆனால் இதுக்கப்புறம் வர காலகட்டங்களில் அது மாதிரிலாம் இல்லை. இதுக்கப்புறம் வர எல்லா அக்ரிமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஆதார் மூலயமா சரிபார்க்கப்பட்டு அது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த டிஜிட்டல் ஸ்டாம்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண பத்திரத்தில் ஒரு பேப்பரை மட்டும் கிழிக்கிறது, இல்லை முன்பக்கத்தை மட்டும் ஆல்டர்னேட் பண்ணுறது, அதில் ஏதாவது திருத்தம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஜிட்டல் ஸ்டாம்பிங் முறை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. புதிய வாடகை ஒப்பந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட அட்வான்ஸ் பற்றி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அட்வான்ஸ் நம்ம வீடு வாடகை போனால் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓனர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா 10 மாதம் முன் அட்வான்ஸ் கொடுக்கணுங்க, 10 மாதம் அட்வான்ஸு கொடுத்துருங்க, 5 மாதம் அட்வான்ஸு கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. வீட்டு வாடகை இவ்வளோங்க அப்படின்னு. இனி வரும் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓனரும் 10 மாதம் அட்வான்ஸோ 15 மாதம் அட்வான்ஸோலாம் உங்கள்கிட்ட கேட்க முடியாது. இந்த புதிய வாடகை ஒப்பந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டென்னண்ட்டு கிட்ட, அதாவது வீட்டில் வாடகை இருக்கிறவங்க கிட்ட இதுக்கப்புறம் 2 மாதம் வாடகையை மட்டுமே நீங்கள் அட்வான்ஸாக வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டோட வாடகை 15,000 ரூபா அப்படின்னா நீங்கள் 30,000 ரூபாயை மட்டும் அட்வான்ஸாக அந்த ஓனருக்கு கொடுத்தா போதும். அதுக்கு மேலே கொடுத்தா அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு இந்த புதிய வாடகை ஒப்பந்த சட்டம் சொல்லுது. புதிய வாடகை ஒப்பந்த சட்டத்தில் 4ஆவதாக சொல்லப்பட்டிருக்க நிபந்தனை எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் வாங்குகிற வழிமுறை, அதாவது வாடகை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தொகுத்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாடகை போகிறீங்க அப்படின்னா, அதாவது 2025 ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஓனர் 1 வருடம் கழித்து மட்டும்தான் உங்ககிட்ட வாடகையை ஏற்றி வாங்க முடியும். அதாவது 90 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு நோட்டீஸ் அனுப்பி அதில் இந்த காரணங்களுக்காக நான் என்னுடைய வீட்டு வாடகையை உயர்த்துகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை அதில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு கட்டாய நோட்டீஸ் அனுப்பணும். ஒரு சில ஓனர்லாம் பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் 5 மாதத்தில் 2 மாதத்தில் இங்கே கரண்ட் பில் ஜாஸ்தியாகிடுச்சு, தண்ணி பில்லு ஜாஸ்தியாகிடுச்சு, இங்கே லேண்டு வேல்யூ ஜாஸ்தியாகிடுச்சு, அதனால் என்னோடய வீட்டு வாடகையை நான் ஏற்றுறேன் அப்படின்லாம் இதுக்கப்புறம் இஷ்டப்படி கண்ட மேனிக்கெலாம் பார்த்திங்கன்னா வாடகையை ஏற்ற முடியாது.
அப்படி ஏற்றினா அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு புதிய வாடகை ஒப்பந்த சட்டம் சொல்லுது. இதில் 5ஆவதாக சொல்லப்படுற ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுது சரிபார்ப்பதற்கான பொறுப்பு யாருடையது அப்படின்றது தான். நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டோன்னா அங்கே ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழாயில் பிரச்சனை, இல்லை ஒரு எலக்ட்ரிசிட்டி கேபிளில் பிரச்சனை, ஒரு பல்ப் எரியல அப்படின்னா அது யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அல்டிமேட்டாக வீட்டுடைய ஓனருடைய பொறுப்பு தான். அந்த பிரச்சனை வந்த அடுத்த 30 நாட்களுக்குள்ள வீட்டு ஓனர் வந்து அந்த குழாயை சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி அவர் தவறும் பட்சத்தில் அந்த வீட்டில் வாடகை இருக்கிறவங்களே அந்த குழாயை சரி செஞ்சு அதுக்கான செலவினங்களை அடுத்த மாத வாடகையில் கழிச்சிக்கலாம் அப்படின்னு இந்த புதிய வாடகை ஒப்பந்த சட்டம் சொல்லுது. இந்த புதிய வாடகை ஒப்பந்த சட்டத்தில் 6ஆவதாக சொல்லப்படுற ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு நிபந்தனையும் இதில் சொல்லப்படுது. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஓனர் திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து வீட்டை சுற்றி பாருங்கள், வீட்டை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க அப்படின்லாம் கூப்பிட்டு வருவார். அதே மாதிரி இல்லைனா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் வந்து நான் வீட்டை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். இனி வரும் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, ஹவுஸ் ஓனர் வந்து எந்தவித முன்னறிவிப்புலாம் இல்லாமல் வீட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு இந்த புதிய வாடகை ஒப்பந்த சட்டம் சொல்லுது. அதாவது ஒருவேளை அப்படி வரும் பட்சத்தில் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பராக ஒரு நோட்டீஸோ இல்லை மெசேஜோ கொடுத்துட்டு தான் ஹவுஸ் ஓனர் வந்து தன்னோட வீட்டை வந்து பார்க்க வரணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த புதிய வாடகை சட்டம் சொல்லுது. 7ஆவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியேற்றுவதற்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு டெனண்ட் வந்து ரொம்ப காலமாக அவங்க வீட்டில் இருக்கார், ஆனால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியேற மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்காக நம்ம வந்து போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்கள வெளியேற்றுறது அப்படியான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் பண்ண முடியாது. உண்மையாகவே ஒரு வேலிடான ரீசன் அப்படின்றது இருக்கணும். அதாவது எந்தவித காரணமும் இல்லாமலோ இல்லை வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமலோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியேற்றலாம் முடியாது. குறிப்பாக தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவுலாம் இல்லாமல் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான டெனன்ட்ஸை வந்து நீங்கள் வெளியேற்ற முடியாது. அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட் காலம் முடியறதுக்கு முன்னாடி இவங்களை தேவையில்லாமல் வெளியேற்றுறது, இல்லை இவங்களை எனக்கு பிடிக்கல, இவங்க செய்கிற உணவு எனக்கு பிடிக்கல, இவங்க வந்து இயல்பாகவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்லிடலாம். இனி வரும் காலங்களில் வீட்டில் வாடகை இருக்கிறவங்கள உங்களால் வெளியேற்றலாம் முடியாது. இதுக்காக நீங்கள் தீர்ப்பாயத்தின் மூலம் அணுகி சம்பந்தப்பட்ட அந்த டெனண்ட்டை நீங்கள் வெளியேற்ற முடியுமே தவிர சரியான உகந்த காரணம் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்கள வெளியேற்ற முடியாது. ஒரு சில தகுதியான காரணங்கள்னு சொல்லப்படுறது, இவங்க ரொம்ப காலமாக வாடகை கொடுக்கல, இவங்க வந்து இங்கே வந்து ஒழுங்கீனமான செயல்களை வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற பொதுவான காரணங்கள் இருந்தால் இவங்களை வெளியேற்றக்கூடிய அனுமதிகள்லாம் இந்த சட்டம் கொடுத்துருக்கு. இந்த புதிய வாடகை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 8ஆவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடி ட்ரையல், அதாவது வேகமான தீர்ப்பு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வாடகைதாரரும் அந்த ஹவுஸ் ஓனரும் பார்த்திங்கன்னா கேஸ் போட்டு அது ரொம்ப நாள் இழுத்து வருஷ கணக்கில் வந்து ஹவுஸ் ஓனர்லாம் போராடிட்டு இருப்பாங்க. இனி வரும் காலங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட 60 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா வாடகை தீர்ப்பாயம் உங்களுக்கான தீர்ப்பை வந்து வழங்கிடும் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த புதிய வாடகை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய வாடகை ஒப்பந்த சட்டத்தில் 9ஆவது நிபந்தனையாக சொல்லப்படுது வரி விதிகள் அப்படின்றது. இந்த வரி அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் நம்ம வந்து வீடு வாடகை நிறைய விடுவாங்க, ஆனால் அவங்க எதுவும் டேக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டாங்க. ஆனால் இனி வர்ற புதிய வாடகை ஒப்பந்த சட்டத்தில் ப்ராப்பராக நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை அக்ரிமெண்ட்டை வந்து ரெஜிஸ்ட்ரார்கிட்ட பதிவு செய்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து நேரடியாகவே இந்த வாடகைதாரர் எவ்வளோ வந்து மாதம் வந்து வாடகை கட்டுறாங்க அப்படின்னும், அதே மாதிரி அந்த ஓனருக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிற விஷயங்களையும் அரசு வந்து நேரடியாகவே கண்காணிக்கும். இதன் மூலயமா பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னும், அதே மாதிரி சிறு குறு சின்ன சின்ன வீடு வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்னதாக வந்து வாடகை விடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து டிடிஎஸ் பிடித்ததுலேருந்து விலக்கு இருக்கும் அப்படின்னும் இந்த வரி விதிப்புகள் சொல்லுது. இந்த புதிய வாடகை சட்டம் அமலாகி நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறமும் கூட பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் கூட சென்னையிலையோ இல்லை அது சுற்றுப்புறங்கள்லையோ தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஓனருக்கும் ஒரு டெனண்ட்டுக்கும் இன்றைக்கி சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. புதிய வாடகை ஒப்பந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றோன்னா ஓரளவுக்கு வந்து இந்த ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் உள்ள பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும். இது தவிர பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வாடகைக்குன்னு வந்துட்டு அந்த வீடையே ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு வந்து மாறக்கூடிய ஒரு சில டெனண்ட்ஸ்லாம் வந்து சென்னையில் இருக்காங்க. அதே மாதிரி எங்கேருந்தோ பிழைப்புக்காக தேடி வர ஒரு சில டெனண்ட்டுங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுற அளவுக்கு செயல்படக்கூடிய ஒரு சில ஓனர்களும் சென்னையில் இருந்துட்டு தான் வராங்க.
இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சட்டதிட்டங்களை வந்து வீட்டு ஓனரும் சரி, அதை வந்து வீட்டு வாடகைக்கு வரவங்களும் சரி கட்டாயம் சட்டதிட்டங்களை பின்பற்றினா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் ரொம்பவே தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் சட்ட வல்லுநர்களுடைய மிகப்பெரிய கருத்தாக இங்கே பார்க்கப்படுது. இது தவிர பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் இந்த ஓனர் டெனண்ட்டை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி இன்னொரு குரூப் வந்து சென்னையில் இருக்காங்க. அதாவது ஒரு சிலர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இடைத்தரகர்களாக இருந்து செயல்பட்டு வர வாடகைதாரர்களுக்கு வந்து வீட்டு வாடகை பிடிச்சி கொடுக்குறாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு கையை காட்டுறவரெலாம் இன்றைக்கி சென்னையில் வந்து வீடு புரோக்கர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டு அதிக அளவிலான கமிஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா வீடு வாடகைக்கு வர ஒரு சில மாணவிகள்கிட்டையும் அதே மாதிரி குடும்பங்கள்கிட்டையும் வாங்கி வந்து அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.